டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடல் எடை குறைய வேண்டும் அப்படிங்கிற ஆசை நம்மில் நிறைய பேருக்கு உண்டு இல்லைங்களா? அதே போல உடல் எடை கூட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு பேராசையோடு இருக்கக்கூடிய நிறைய பேரை நான் பார்க்கிறேன். ஒரு தம்பதிகள் என்னை சந்திக்க வந்திருந்தாங்க. அவர் சென்னை அருகில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் கம்பெனியில மெக்கானிக்கா ஒர்க் பண்றாரு. ரொம்ப வருத்தத்தோடு வந்திருந்தாரு. அவங்களோட மனைவியும் வந்திருந்தாங்க. 2 பேரும் வருத்தத்தோடு இருந்தாங்க. அவருடைய எடை 47 கிலோ. அந்த அம்மாவுடைய எடை 35 கிலோ. ஒரு பயங்கர கண்ணீரோடு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. சார், இதுவரையில நான் என்னோட மொத்த வருமானத்துல 20% இதுக்காகவே செலவு பண்ணியிருக்கேன், எடை கூடணும் அப்படிங்கிறதுக்காக. யார் என்ன பார்த்தாலுமே இதுக்கு என்ன உடம்பு இப்படி இருக்கு, எனக்கு என்ன உடம்பு முடியலையா, டிபி இருக்கா, சக்கரை நோய் இருக்கா, ஏன் இப்படி இருக்க, சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட மனைவியும் அதே மாதிரி கேட்குறாங்க. என்னோட மனைவி வீட்டில இருந்து என்னை பார்க்க வரும்போது, என்ன என் பொண்ணுக்கு நீ சோறே போறது இல்லையான்னு கேட்குறாங்க. ரொம்ப கூச்சமா இருக்கு, ரொம்ப மன வருத்தமா இருக்கு. மனைவியை மகாராணி மாதிரி வச்சிருக்கேன் சார், ஆனால் எடை கூடலை அப்படின்னும் போது நாங்கள் என்ன சார் பண்றது? எனக்கு இருக்க கவலைக்கு நீங்க ஏதாவது எனக்கு ஒரு விடிவு காலம் சொல்லுங்க சார்னு 2 பேரும் நம்ப மாட்டீங்க, ஒரு 15 நிமிடம் கண்ணீர் விட்டு அழுதாங்க. எடை எங்களால் கூட முடியவில்லை அப்படிங்கிறது. அதே போல பெண்கள், 35 வயது இருக்கக்கூடிய பெண்கள் வருத்தத்தோட கூச்சத்தோட என்னை பார்த்து சொல்லுவாங்க, சார், உடல் எடை குறைந்து போனதுனால கணவர் என் மேல் ஈர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. என்னோட மார்பகம் பெருசா இல்லை, என்னோட பிட்ட பகுதி பெருசா இல்லை, உன்னை பார்த்தா, உன்னுடைய உடலை பார்த்தால் எனக்கு ஆசை வரலன்னு சொல்லி என்னை தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாங்க. நிறைய பெண்கள் கவலையோட வரதை பார்க்குறேன். நிறைய பெண்களுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பதற்கு காரணமாகவே இந்த உடல் எடை குறைவு இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த அதர் ஹேண்ட் ஆண்களுக்கும் இதே பிரச்சனை. ஓனா மாதிரி இருக்கான் சார், அந்த பையனுக்கு பொண்ணு எப்படி சார் கொடுக்கறதுன்னு கேட்கக்கூடியவர்களையும் நம்ம பார்க்கிறோம். திருமணம் ஆன பிறகு உடல் எடை குறைவினாலேயே பலவீனமாக தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய நிறைய ஆண்களையும் பார்க்கிறோம். இப்பெல்லாம் குழந்தைகளை கூட கூட்டிட்டு வராங்க. சார், 8 வயசு ஆறு சார், பாருங்க சார் எவ்வளவு ஒல்லியா இருக்கான், 20 கிலோ தான் சார் இருக்கான். இன்னைக்கு கூட நான் திருவள்ளூர்ல இருந்தேன், ஒரு 9 வயது குழந்தையை கூட்டிட்டு வந்தாங்க. சார், காய்கறி சாப்பிட்றது இல்லை, கீரை சாப்பிட்றது இல்லை, முட்டை சாப்பிட்றது இல்லை, சோறு, தயிர், ஊறுகாய், இதை தவிர எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான் சார். எடை குறைவா இருக்கான் சார், பாருங்க சார், எல்லா பேராமீட்டர்ஸும் நார்மல். இந்த பையன் ஏண்டா தம்பி எதுவும் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னா, எல்லாத்தையும் காரத்தை போடுறாங்க, நான் சாப்பிட்றது இல்லைன்னு அந்த குழந்தையோட பண்பு. அங்கேயும் பிரச்சனை என்ன, ஒல்லியா இருக்கான், ஒல்லியா இருக்கான், ஒல்லியா இருக்கான். இப்ப எடை கூடணும், வேகமா எடை கூடணும், ஆனா தொப்பை விழக்கூடாது, பார்க்கறதுக்கு பூசினா மாதிரி அழகா பொலிவா இருக்கணும். நான் என்ன பண்ணணும்? 3 சிம்பிள் ரெமெடி, வெரி எஃபெக்டிவ் ரெமெடி நான் உங்களுக்கு சொல்றேன். உடல் எடை கூட, உடல் பொலிவாக, உடல் அழகாக, உடலை பார்க்கும் போதே அழகு ததும்பும் பதுமையாக உடல் மாற நம்ம என்ன செய்யணும்? 3 விஷயங்க. நம்பர் 1, வாழைப்பழ பால் மில்க் ஷேக். என்னோட ஃபேவரட்டுங்க. யாராவது குழந்தைய கூட்டிட்டு குண்டாகணும்னா நான் என்ன சார் பண்ணணும், எனக்கு ஏதாவது சத்து பானங்கள் கொடுங்க, ஏதாவது விலை உயர்ந்த லேகியங்கள்லாம் கொடுங்கன்னு கேட்பாங்க. நான் பேப்பர் எடுத்து பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதுவேன். பழுத்த வாழைப்பழம் 1, பால் 100 மில்லி, மிக்சியில போட்டு அரைச்சி தேன் 1 ஸ்பூன் போட்டு கலந்து குழந்தைக்கு காலையில அல்லது மாலை கொடுங்க அப்படின்னு. இப்படி படிச்சு பார்த்துட்டு கேட்பாங்க, சார் இதை கேட்கறதுக்கா சார் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி உங்களை பாக்குறோம் அப்படின்னு வருத்தப்படுறவங்க, கோவப்படுறவங்க கூட உண்டு. பட் எதுக்காக இதை சொல்றேன்னா, வாழைப்பழம் பால் தேனை விட ஒரு மனிதனுடைய தோற்றத்தை பொலிவாக மாற்றி எலும்பு மறைந்து பார்க்கும் போதே அழகாக தெரிய வைக்கக்கூடிய அளவுக்கு கவர்ச்சியை உருவாக்கக்கூடிய சிறந்த உணவு கிடையவே கிடையாதுங்க. நல்ல பழுத்த வாழைப்பழம், அது செவ்வாழையா இருக்கட்டும், நேந்திரம் பழமா இருக்கட்டும், மலை வாழைப்பழமாக இருக்கட்டும், பூவன் பழமாக இருக்கட்டும், ரஸ்தாலியாக இருக்கட்டும், ஏதா வேணா இருக்கட்டும், பச்சை வாழைப்பழம் மட்டும் வேண்டாம். நான் பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும். மஞ்சள், செவ்வாழை, நேந்திரம் பழம், இந்த வகைகள்ல எது இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள்,
ஹைபிரிட் பழமா இல்லாம நாட்டு பழமா எடுத்துக்க முடியுமான்னு பாருங்க. நல்ல பழம், பழுத்த பழம், பார்த்தாலே கருப்பா மாறி கொலகொலவென்று போயிருக்கக்கூடிய அந்த நல்ல பழத்தை எடுத்து, சின்னதா இருந்தா 2 பழம் எடுத்துங்க, பெருசா இருந்தா 1 பழம் எடுத்துங்க. அதுல நல்ல பால், சூடான பால் 1 கிளாஸ் ஊத்துங்க, நல்லா அரைங்க 5 நிமிஷம். வடிக்க அது அப்படியே பேஸ்ட் மாதிரி வரும். எடுத்து போட்டு அதுல 1 ஸ்பூன் தேனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை கொடுங்க குழந்தைகளுக்கு. 30 days கொடுங்க. அப்படியே போடுற சட்டையே எனக்கு பத்தலன்னு சொல்ற அளவுக்கு குழந்தை கொழு கொழுன்னு மாறி போறதை பார்க்க முடியும். இன்னைக்கு கேரளாவிலலாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வாழைப்பழத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்து உலர வைத்து அரைத்து அரைச்சி சலித்து எடுக்கக்கூடிய அந்த வாழைப்பழத்துடைய அந்த ஒரு சூரணம் இருக்கு இல்லையா, அதுல குழந்தைகளுக்கு பால் போட்டு கரைத்து, இன்றைக்கு குழந்தை உணவுகள்னு சொல்லக்கூடிய பிராண்டு கொடுக்கக்கூடிய மாதிரி அந்த குழந்தைகளுக்கு அதை உணவா கொடுக்கறத இன்றைக்கு நீங்க பார்க்க முடியும். நம்ம ஊர்ல அந்த பழக்கம்லாம் போச்சு, எல்லாம் டப்பா வாங்க ஆரம்பிச்சிட்டோம். கேரளால இன்னும் நான் பார்க்குறேன். அதுவும் நார்த் இந்தியாவில் பாம்பே மாதிரி ஊர்களில் கூட இன்றைக்கு அந்த ட்ரெடிஷ்னலாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பனானா பவுடரை குழந்தைகளுக்கு உணவாக கொடுக்கறத பார்க்குறோம், புஷ்டிக்காக, சக்திக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ரெமெடி, வெரி எஃபெக்டிவ் ரெமெடி, பட் வெரி வெரி சிம்பிள் ரெமெடி, வாழைப்பழ பால் ஷேக். குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவர்களும் குடிக்கலாம், பெண்களும் குடிக்கலாம். இந்த வெள்ளைப்படுதல் நோய்ங்கிறது பெண் குழந்தைகள் உடல் ஏறாமல் உடல் இளைத்து கொண்டு பொலிவிழந்து போறதுக்கு பெரிய காரணம். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க அந்த வாழைப்பழ மில்க் ஷேக்கை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வெள்ளைப்படுதலும் சரியாகும், உடலும் பொலிவாக மாறுவதை பார்க்கலாம். யாரெல்லாம் நம்ம வீட்டுல பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ கல்யாணம் பண்ணணும், கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த மில்க் ஷேக்கை கொடுங்க. உடனே புசு புசுன்னு மாறி போறதை பார்க்க முடியும். பசங்க வந்து பொண்ணை பார்த்தாலே ஃபர்ஸ்ட் பார்வையிலே டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சிடறதை பார்க்கலாம். அவ்வளோ எஃபெக்டிவ் ரெமெடி இந்த வாழைப்பழ மில்க் ஷேக். ரெண்டாவது வெரி எஃபெக்டிவ் ஹாட் சாக்லேட் மில்க்குங்க. இன்னைக்கு ஹாட் சாக்லேட் மில்கை என்னமோ நம்ம சமூகம் வந்து சாக்லேட் மில்கை பெருசா பார்க்கறது இல்லை. சாக்லேட்னாலே இனிப்பு அப்படின்னு நினைச்சு, சாக்லேட்னாலே உடம்பு கெடுதி அப்படின்னு நினைச்சு அதை நம்ம தவிர்த்துட்டோம். நீங்க லத்தீன் அமெரிக்கா போங்களேன், நார்த் அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய மெக்சிகோ பக்கம் பாருங்களேன், அங்கெல்லாம் பெண்கள் நடிகைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உடல் நளினமாக அழகாக கொழு கொழுவென்று இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதாவது தொப்பையோட இருக்க மாட்டாங்க, ஸ்லிம்மா இருப்பாங்க, ஆனா பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. நடிகைகள் மட்டும் இல்ல, நடிகர்களும் நீங்க பார்க்கலாம். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த அழகு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸ்பானிஷ் நம்ம சொல்லக்கூடிய அந்த குரூப், இந்த ஸ்பானிஷ் குரூப்லலாம் அவங்களோட ஸ்டேபிள் ஃபுட் என்ன தெரியுமா? ஹாட் சாக்லேட் மில்க் தான். காலையில் நம்மலாம் காஃபி குடிக்கிறோம்ல, அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா பால் எடுத்து அதுல சாக்லேட் கோகோ பவுடரை போட்டு கொதிக்க வச்சு அதுல தேன் கலந்து அல்லது சர்க்கரை கலந்து கொடுக்கக்கூடிய ஹாட் சாக்லேட் மில்க் தான் அங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். பெங்களூர்ல ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல. ஒரு முறை நானும் என்னோட ஃப்ரெண்டும் அங்க ஒரு முறை போயிருந்தோம். எனக்கு அந்த விதவிதமான உணவுகள், விதவிதமான கலாச்சார உணவுகள் அது சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு முறை அங்க போயிருந்தோம். அங்க போனும்போது ஒரு ஹாட் சாக்லேட் மில்க் கொடுங்கன்னு சாப்பிட்டேன் பாருங்க, இப்ப கூட என் நாக்குல எச்சி ஊறுது, அவ்வளவு சுவை. ஒரு நாள் சாப்பிட்டதுக்கே இன்னும் நினைவு இருக்குன்னா தினசரி அதை சாப்பிடும்போது, அப்ப உங்க வீட்டுல இருக்க குழந்தை, உங்க வீட்டுல இருக்க பொன் குழந்தை, ஆண் குழந்தை, இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய பெண் ஆண் நல்ல அழகா பொலிவா தொப்பை போடாம எடை அதிகமாகாம அதே நேரத்துல பூசணா மாதிரி மாறணும், கிடுகிடுவென்று உடல் எடை சிக்கென்று மாற வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செகண்ட் சாய்ஸ் நிச்சயமா ஹாட் சாக்லேட் மில்க் தான். நல்ல ஆர்கானிக் கோகோ பவுடர்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஒரு 100 ml ஆர் 200 ml பால் எடுங்க, சுட வைங்க, 2 ஸ்பூன் கோகோ பவுடர் அதுல போடுங்க, நல்லா கலங்க. அப்படியே ஒரு ப்ரௌன் கலர், பார்க்கறதுக்கே ஒரு பொன்னிறமான ஒரு ப்ரௌன் கலர் வரும். அதை நல்லா இறக்கி வச்சுட்டு அதுல நல்லா 2 ஸ்பூன் தேனை போட்டு நல்லா கலங்க. தேன் கொதிக்கின்ற ஹாட் சாக்லேட் மில்க்ல போடலாம். தேனை போட்டு கொதிக்க தான் வைக்கக்கூடாதே தவிர சூடான பால்லையோ அல்லது ஹாட் சாக்லேட் மில்க்லையோ சாப்பிடலாம். நல்லா கலந்துட்டு இதை ஒரு கிளாஸ் குடிங்களேன். இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? இதுல கேலரி வந்து ரொம்ப குறைவு. நீங்க காஃபில இருக்கிறத டீல இருக்க கேலரியை கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப குறைவு. உடல் எடை கூடக்கூடிய உற்சாக பானங்கள்னு நீங்க பார்க்கக்கூடிய எல்லாத்தோடைய கேலரியும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே மாற்றம் அடைந்திருக்கிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறந்த மாற்றத்தை அள்ளித்தரக்கூடிய சிறந்த உணவு எதுனா ஹாட் சாக்லேட் மில்க் தான். எப்படி பனானா மில்க் ஷேக் வந்து என்னோட ஃபேவரட்டோ, அகைன் செகண்ட் ஃபேவரட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் சாக்லேட் மில்க்.
குழந்தைகளுக்கு கொடுங்க. எல்லா கடைகள்லயும் கிடைக்கும். தயவு செய்து கடையில போய் ஹாட் சாக்லேட் மில்க் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க. கோகோ பவுடர் வாங்குங்க. ஆர்கானிக் கோகோ பவுடர் இன்னைக்கு இணையத்துல உங்க எல்லாருக்கும் நிறைய கிடைக்கும். வாங்கி அதில் பால் சேர்த்து அதை கொதிக்க வைத்து அதை கொடுக்க முடியுமான்னு பாருங்க. மூன்றாவது வெரி எஃபெக்டிவ், பாலில் நெய் கலந்து சாப்பிடுவது. இதை பற்றி நிறைய முறை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம நடிகர் சரத்குமார் ஐயா இருக்காங்க, அவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த புல்லட் காஃபின்னு ஒன்று சொல்லுவாங்க. புல்லட் காஃபிங்கிறது என்ன? கருப்பு காஃபில நீங்க ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு சாப்பிட்றதுக்கு பேர் தான் புல்லட் காஃபி. பட்டர் அல்லது கீ. பொதுவாக நம்ம ஊர்ல நம்ம கீயை யூஸ் பண்ணுவோம். ஃபாரின்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு நெய்னாலே என்னன்னு தெரியாது, அவங்க நேரடியாக வெண்ணெயை பயன்படுத்துவாங்க. அது சாப்பிடும்போது என்ன ஆகும்? தோல்ல சுருக்கம் இருக்காது, தசைகள் நல்லா பலமா இருக்கும். இந்த பாடியோட ஷேப்புன்னு ஒன்று சொல்லுவோம்ல, ஒரு நளினமான உடல் அமைப்புன்னு சொல்லுவோம்ல, பார்க்கும்போதே ஆள் ஒல்லியா இருக்காங்களா குண்டா இருக்காங்களா இல்லை, பார்க்கும்போது அழகா இருக்காங்க, பார்க்கும்போது நல்லா இருக்காங்க, கன்னத்தை பார்த்தா நல்லா இருக்காங்க, முகத்தை பார்த்தா ஒரு பொலிவு இருக்கு, உடம்போட ஷேப்பை பார்த்தா ஒரு பொலிவு இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த பொலிவை கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த பாலுக்கும் நெய்யுக்கும் உண்டு. இப்ப நிறைய பெண் குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா, கிராஷ் டயட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் போய் 15 கிலோ 30 கிலோ குறைஞ்சிடுறாங்க. பார்த்தாலே பரிதாபமா இருப்பாங்க. இந்த கை எலும்பெல்லாம் தெரியும், மார்பு கூடு எலும்பு, கழுத்து எலும்பெல்லாம் தெரியும். அப்புறம் போய் நான் அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன்னு சாப்பிட்டா இந்த இடத்தில் கரைந்த தசை வராது, தொப்பை மட்டும்தான் வரும். அப்போ அப்படியே பார்க்கறதுக்கே ஷேப்லெஸ்ஸா இருப்பாங்க. யாராவது பார்க்கும்போது கேட்பாங்க, என்னம்மா பிரெக்னெண்டா இருக்கியான்னு கேட்பாங்க. ஏன்னா வயிறு மட்டும் பெருசா இருக்கும், கை கால்லாம் ஒல்லியா இருக்கும். பிரெக்னென்ட் லேடி டிபிக்கலா நம்ம ஊர்ல அப்படித்தானே இருக்காங்க. அப்ப எப்படி இழந்த உடலை நாம் மீட்டெடுக்க முடியும்? ஒரு ஆப்ரேஷன் ஆகுது, கீழே விழுறோம், காயம் படுது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, ஹாஸ்பிட்டல் போறோம், சர்ஜரி நடக்குது, ஏதோ ஒரு பித்தப்பை கல்லுக்கு ஒரு சர்ஜரி, சிறுநீரகத்துக்கு ஒரு சர்ஜரி, கர்ப்பப்பை நீக்கத்துக்கு ஒரு சர்ஜரி, பாடியே இழைச்சு போச்சு. எதுவுமே இல்லை சார், சுகர் என் உடம்பு 30 கிலோ குறைஞ்சிச்சு, 20 கிலோ குறைஞ்சிச்சு, எப்படி சார் நான் என்னோட உடம்ப மீட்டெடுக்க முடியும்? பால் நெய், நல்ல பசும்பால் ஒரு 100 மில்லி கொதிக்க வச்சு எடுங்க, நெய் ஒரு 10 மில்லி எடுங்க, கொதிக்க வச்சு அதுக்குள்ள போடுங்க, நல்லா கலந்துருங்க, இதை குடிங்க. வேற ஒண்ணுமே பண்ண வேணாங்க. 30 டேஸ் இதை பண்ணுங்க. அப்படியே முகமெல்லாம் பல பல பலன்னு மாறுறதை பார்க்க முடியும். இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, அந்த நெய் பாலை பொறுத்தவரையில 2 நல்ல விஷயங்கள் நடக்கும். தளர்ந்த மார்பகங்கள் மீண்டும் இயல்பு நிலையை அடைவதை பார்க்கலாம். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய பெண்களுக்கு, நிறைய தாய்மார்கள் குழந்தை பிறப்புக்கு பிறகு ஃபீடிங் முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா அந்த மார்பகமே தளர்ந்து போய் தொங்க ஆரம்பிச்சிடும். நிறைய பெண்கள் அதற்காகவே அறுவை சிகிச்சைக்கு போகணுமா அப்படின்னு கவலைப்படுவாங்க. இந்த பால் நெய்யோட சேர்த்து சாப்பிடும்போது ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டீங்கன்னா திருப்பி அந்த மசில், தோல் அப்படியே ஷ்ரிங்க் ஆகினதெல்லாம் திரும்ப நார்மல் ஆகி, ஒரு குழந்தை பிறப்புக்கு முன்பு எப்படி மார்பகங்கள் ஒரு உறுதியான இருகலான நிலையை அடைந்ததோ அந்த நிலையை அடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவ், வெரி எஃபெக்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெய்யும் பாலும் தான். சார் இதெல்லாம் எனக்கு பண்ண முடியாது சார், எனக்கு சிம்பிளா ரெமெடி சொல்லுங்க, எஃபெக்டிவான ரெமெடி சொல்லுங்க, சாப்பிட்ட உடனே சிக்கனைய உடம்பு நல்லா இருக்கணும். வாஜிகேர் ரெஜுவினேட்டர். வாஜிகேர் ரெஜுவினேட்டர் பத்தி ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன். ஒரு நடிகை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை, அவங்களோட கேரியர்ல மிட் லெவல், அதாவது ஒரு 10 வருஷம் ஆன பிறகு திடீர்னு பார்த்தா எடை அதிகமான பிறகு, எடையை குறைக்க நான் கடுமையான முயற்சி செய்ய போகிறேன், முயற்சி செய்து உடல் எடை குறைந்து போய் பார்ப்பதற்கே பரிதாபமான ஒரு நிலைக்கு போய் அவர்களுடைய வாய்ப்பை எல்லாம் இழந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்ட பிறகு ஒரு முறை என்னை சந்தித்தாங்க. உடல் எடை எனக்கு கூடாது, ஆனா என்னோட மசில் பில்ட் ஆகணும், பார்க்கறதுக்கு நான் பொலிவா இருக்கணும்னு கேட்டபோது அவர்களுக்கு நான் பரிந்துரைத்த மருந்து எதுனா அந்த வாஜிகேர் ரெஜுவினேட்டர் தான். நான் பரிந்துரைத்தே கிட்டத்தட்ட இப்ப 14-15 வருடங்கள் ஆச்சு. ஆனா இன்று வரையிலும் மருந்து தீண்டும் போது உடனே ஒரு மெசேஜ் வரும். அவங்களோட பிஏ பண்ணுவாரு, சார் மேடம்க்கு மருந்து தீந்துருச்சுன்னு சொன்னாங்க சார், எப்ப வாங்கிக்கலாம். எதுக்கு சொல்றேன்னா, இன்றைக்கும் அவங்க தமிழ்நாட்டோட டாப் 5 நடிகைகள்ல ஒருத்தரா இருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்களோட எடை கூடாம அழகா உடம்ப பாத்துக்கிறாங்க, ஒல்லியாவும் இருக்காங்க, அழகாவும் இருக்காங்கன்னு வரும்போது அதற்கு மிகச்சிறந்த ஒரு மருந்து வாஜிகேர் ரெஜுவினேட்டர். ஆனா என்னோட ஃபேவரட் நம்பர் 1 நம்ம பாலில் வாழைப்பழம் கலந்து சாப்பிடுவது, நம்பர் 2 ஹாட் சாக்லேட் மில்க், நம்பர் 3
பாலும் நெய்யும் சாப்பிடுவது. இந்த 3 பயன்படுத்துங்க. முடியாதவங்க வாஜிகா ரெஜுனேட்டரும் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நமக்கே தெரியும், நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போவது, விவாகரத்தாவது, கோவிட் வந்த பிறகு நிறைய பொருளாதார இழப்பு, உறவுகளுடைய இழப்பு, மனிதர்களுடைய இழப்பு, நிறைய விஷயங்கள் நடந்த பிறகு உடல் இளைத்து போய் அடுத்த நிலை வாழ்க்கைக்கு செல்ல முடியாமல் சிரமப்படுபவர்களை பார்க்கணும். காவல்துறைக்கு நான் போனோம் சார், வெயிட் குறைவா இருக்கு, என்னால் செலக்ட் ஆக முடியல. மிலிட்ரிக்கு போனோம், ரயில்வேக்கு போனோம், நல்ல வேலைக்கு போனோம், ஆனால் பிசிக்கல் ஃபிட்னஸ்ல என்னை குறைச்சிடுறாங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் வரை நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். நீங்க எல்லாரும் இந்த வீடியோவை யாரு பார்க்குறீங்களோ, நம்மளோட சர்க்கிள்ல யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. வாழைப்பழமும் பாலும் மிகப்பெரிய விலை கிடையாது. ஹாட் சாக்லேட் மில்க் விலை கிடையாது. நெய்யும் பாலும் விலை கிடையாது. விலையில்லாத பொருள், விலை மதிக்க முடியாத மருந்தாக அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சு இந்த வீடியோவை உங்களோட கம்யூனிட்டியில, உங்களோட சோசியல் சர்க்கிள்ல ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது நிச்சயமாக அதுக்கு பதில் சொல்ல நான் முயற்சி செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.